ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா நான் சொன்ன இந்த தேதியில தான் உன்கிட்ட கொடுத்த எல்லா வாக்குகளையும் நிறைவேற்றப் போகிறேன். ஆம் என் செல்லமே, என்னை நம்பி வந்த உன்னை உன் வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு முன்னேறி நல்லபடியாக வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்ட உன்னை கை கொடுத்து தூக்கி விட்டு உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து முன்னேற்றத்தை மிக பெருசாக கொடுத்து உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்துவதற்காக தான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நிச்சயமா நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் நடத்தி முடிக்க போகிறேன். என் வாழ்க்கையில் எப்போது முன்னேற்றம் வரும், என் நிலைமை எப்போது உயரும்னு ஆசையாக எதிர்பார்த்து ஏங்கி கேட்டுக்கிட்டு இருந்த உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தருவதற்கு இந்த சாயப்பா வந்துட்டேன் என் செல்லமே. இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட கலங்கவோ கவலைப்படவோ கூடாது. என்னை பார்க்குற இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு நீ கேட்ட பிரார்த்தனைகள் எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும்படி நிறைவேற்றி தரப்போகிறேன். நான் உனக்கு செஞ்ச எல்லா நன்மைகளையும் புரிந்து கொண்டு நீ எனக்கு நன்றி சொல்வதற்கான காலகட்டம் வந்துருச்சு. நீ எப்போதும் பொறுமையாக இருக்க பழகு. நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கியோ, எந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் பணிவா பவ்யமாக நடந்துக்கிறியோ, அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் அதிகாரமும் பதவியும் வெற்றியும் வந்து சேரும். அன்பை தேடக்கூடிய ஆளாக, அன்பை அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்தினா உன்னை சுற்றி உறவுகள் அதிகமாகும். நல்ல எண்ணங்களோட நீ எந்த அளவுக்கு நல்ல செயல்களை செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. எதுவுமே நீ போய் தேடாம தானாக உன் வாழ்க்கையில் வந்து சேராது. நீ பொறுமையாக உனக்கான வெற்றியை தேடி அதற்கான முயற்சிகளை செய்யும்போது கண்டிப்பாக உனக்கான நல்ல வழியை இந்த சாயப்பா நான் காட்டுவேன். அப்பா, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு கேட்டுக்கிட்டு இருந்த உனக்காகவே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்வில் நல்லதை நடத்தி தருவதற்காக இந்த சாயப்பா நாளைய நாளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களும் நாளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க தான் போகுது. நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும். இப்போ கண்களை தொடச்சிக்கிட்டு என்னை நிமிர்ந்து பாரு என் செல்லமே. உன் மனசில் இருக்க துக்கமும் வலியும் வேதனையும் எல்லாம் எனக்கு தெரியும். கண்டிப்பா இது அனைத்தையும் போக்கி உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்ல காலத்தை கூடிய விரைவில் வரவழைக்கிறேன். நீ எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராம தைரியமாக இரு. உனக்கான ஒன்றை உன் கைகளில் கொடுக்கணும்னு இந்த சாயப்பா முடிவு எடுத்துட்டேனா எந்த சூழ்நிலையிலும் அதை தராமல் நிறுத்த மாட்டேன்னு செல்லமே. நீ கேட்டது போலவே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் என இப்போதே உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்ய போகிறேன். இதுவரைக்கும் உன்னை ஏமாத்துறவங்கெல்லாம் இப்போது உன் கண்ணு முன்னால் ஏமாந்து கஷ்டப்பட்டு நிற்கிறத நீ பார்க்க தான் போகிற. அதே போல் உனக்கு நல்லது நினச்சவங்களும் உனக்கு நல்லது செய்கிறவங்களும் கூட உன்னை போலவே நல்ல நிலைமையில் வாழ்வதையும் உனக்கு துணையாக ஆதரவு நிற்பதையும் கூட நீ பார்க்கும்படி நான் செய்ய போகிறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லது செஞ்சவங்களும் சரி, நீ யாருக்கு நல்லது செஞ்சியோ அவங்களுக்கும் சரி, உன்னை போலவே அவர்களையும் ஆசீர்வதித்து நீ என்னை நம்பி வணங்கியதின் பலனாக உன்னை சுற்றி இருக்கிற எல்லார் வாழ்க்கையிலையும் நான் மாற்றங்களை கொண்டு வருவேன் என் செல்லமே. இருட்டா இருக்கே, ஒரே பயமா இருக்கேன்னு நினைக்காம அந்த இருட்டு கூட எவ்வளவு அழகா இருக்கு. இருள தானே அழகான நட்சத்திரங்கள் தெரியுது, அழகான நிலவு வருதுன்னு அந்த இருளை நேசிச்சுக்கிட்டே இருந்தீனா கூடிய சீக்கிரம் விடியல் வந்துடும். அதே போல தோத்து போயிட்டோமே, தோல்வி அடைஞ்சிட்டோமே நினச்சி சோர்ந்து போகாம இந்த தோல்வியை தாண்டி அடுத்த முறை எனக்கு வெற்றி கிடைக்கும்னு தோல்வியையும் நேசிக்க ஆரம்பிச்சினா அடுத்து கண்டிப்பாக உனக்கு வெற்றி வந்து சேரும். எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உழைப்பை அதிகமாக்கி உழைப்பை நேசிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உன் வாழ்வில் உயர்வும் வந்து சேரும். இப்படி உன் வாழ்க்கைக்கு நல்ல விடியலை கொடுத்து வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்வுடையதாக மாற்றப்போகிற இந்த சாயப்பா எப்போதுமே உன்னை நேசிக்கக்கூடிய ஆளாக
உன்னை நேசிக்கக்கூடிய தகப்பனாகவே இருக்கேன். அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஏன் நீ கலங்கி நிற்கிறாய்? ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வந்துச்சுன்னா அப்பான்னு கூப்பிட்டினா உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் ஓடோடி வருவேன். எந்த சூழ்நிலையிலும் நீ ஒருபோதும் கலங்காதே. உனக்கான நேரம் வர்ற வரைக்கும் நீ பொறுமையாயிருன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீ என்னை கண்டுக்காமலேயே, நான் சொன்னதை கேட்காமலேயே, நடந்த விஷயங்களையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. இனிமே நீ தைரியமா இரு. நீ சந்தோஷமா இருக்கும்படி, உனக்கான எல்லாமே உன்னை வந்து சேரும்படி இந்த சாயப்பா ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி விடுகிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கைய நீ உனக்கு பிடிச்சது போல வாழ ஆரம்பிச்சிட்டாலே உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் இன்பமயமாகவும் இருக்க ஆரம்பிச்சிரும். ஆனால் நீ எப்போ உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல அமைச்சிக்காம அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறியோ, அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அதை போல வாழணும்னு நினைக்கிறாயோ, அப்போதே உன் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் இழக்க தொடங்கி விடுவாய். எப்போதும் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அதை போல வாழணும்னு நினைக்காத. உன் வாழ்க்கையை உனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை நினச்சி மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நீ வாழ ஆரம்பிச்சிட்டினாலே உன்கிட்ட இல்லாததையும் நீ எதிர்பார்ப்பதையும் உன் கைகளில் கொடுத்து உனக்கான அழகான வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான காலத்தை நான் உருவாக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் எல்லா வகையிலும் நீ வெற்றி பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை மன நிம்மதியோடும் நிறைவோடும் வாழப்போகிறாய். இந்த சாயப்பாவை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கலங்க விட மாட்டேன். கண்டிப்பா உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் என் செல்லமே. நீ கண் கலங்கி நின்னா என் மனசு வலிக்கும், வேதனை அடையும். அதனால தான் உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் இருக்கேன், நீ கலங்காதன்னு சொல்கிறேன். எப்போவுமே ஒரு மனிதனுக்கு நிம்மதிங்கிறது எப்படி கிடைக்கும், எங்கே கிடைக்கும், யாரால் கிடைக்கும்னு எதுவுமே தெரியாமல் எல்லா இடத்திலும் தேடக்கூடிய விஷயமாகவே நிம்மதி இருக்குது. உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்தா நீ நிம்மதி அடைவ, உனக்காக நான் என்ன செஞ்சா நீ நிம்மதியாக இருப்பன்னு எனக்கு தெரியும். நீ நிம்மதி அடைவதற்கும் மகிழ்ச்சி அடைவதற்குமாக சேர்த்தே உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் இந்த சாயப்பா நான் செஞ்சு கொடுத்துட்றேன். என் உதவி வேணும்னு நீ எப்போது என்னை தேடி வந்தாலும் அடுத்த நிமிடமே உனக்கு உதவி செய்ய தயாராக உன் சாயப்பா நான் இருப்பேன் என் செல்லமே. எனக்கு ஒரு வரம் வேணும், நான் கேட்டது எனக்கு நடக்கணும்னு வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு விஷயத்தை மனிதர்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கும்போது, எத்தனையோ விதமான படைப்புகளை நான் படைச்சிருக்கும்போது, நீ மனிதனாய் பிறந்ததே உனக்கு வரம் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. மனித பிறவிகள் தான் இருக்கிறதிலேயே உயர்ந்த பிறவியாக இருக்கு. அப்படிப்பட்ட மனித பிறவியை உனக்கு கொடுத்த நான் நீ கேட்ட விஷயத்தை உனக்கு செய்யாமலா போய்விடுவேன்? நிச்சயமா நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை சிறப்பாக சீர்தூக்கி வாழ வைப்பேன். வாழ்க்கையில் எப்போதுமே எப்படி வாழ போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி முன்னேற போகிறோன்னு ஒருபோதும் கவலைப்படாதே. நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா முன்னின்று உனக்கு செஞ்சு கொடுத்து வாழ வைப்பேன்.